பொறுத்தளவில் லியோனுடைய பாதை ஒரு தனி பாதை, யுனிக்னஸ் அவர்கிட்ட. மற்றபடி சில நேரத்தில் பார்க்க நேரிடும். அதை பார்க்கும்போது அவரோட வேலையை சுத்தமாக செஞ்சுருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் இந்த சாங்ஸை வச்சு பண்ணுவார். அந்த டீமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக கலகலன்னு இருக்கும். அவருடைய ஆரம்பகாலம் பேச்சுலகுக்கு அவர் அடியெடுத்து வச்சபோது அவர் என்னோட தான் முதல்ல பேசினார். இன்றைக்கு அவருடைய வளர்ச்சி ஒரு எல்லோரும் பார்த்து வியக்குமானம் வளர்ந்திருக்கிற வளர்ச்சி. லியோனியை பற்றி சொல்லணுன்னா, அவரோட நான் அவருடைய பேட்ச்மேட். இன்ஃபேக்ட் ஒரே கிளாஸ், காலேஜ் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் நினைக்கிறேன். அவரும் ஃபிசிக்ஸ் படித்தார், நானும் ஃபிசிக்ஸ் படித்தேன் திண்டுக்கல்ல. என்னையை பொறுத்தளவில் லியோனுடைய பாதை ஒரு தனி பாதை, யுனிக்னஸ் அவர்கிட்ட. அவரால் எங்கள் ஸ்கூலுக்கும் அந்த திண்டுக்கல்ங்கிற பேர் உலகம் ஃபுல்லாக பரவுனதுக்கும் லியோனி தான் காரணம். அவர் ஏற்படுத்தியிருந்த அந்த பாதைகள் பட்டிமன்றத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் அது போச்சு. அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். இப்போ கூட ரீசெண்டாக எங்கள் ஸ்கூலுடைய 75th இயர் அலுமினி அசோசியேஷன் இருந்தது. அவர் நாலாம் மேடையில் பேசினோம். பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டோம். அவர் படிக்கின்ற பொழுது நானும் ஒரு பேச்சாளர் தான். ஸ்கூலில் பேசுவேன், பாட்டு போட்டி, எல்லா போட்டிகள்லையும் அவர் இருப்பார். ஸோ அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் முதல் முறையாக சென்னைக்கு பட்டிமன்றம் பண்ணுறதுக்கு நான் தான் கூப்பிட்டு வந்தேன். சூப்பர் சார். அந்த பீரியடில் அது மறக்க முடியாத ஒரு தருணம். அது மட்டும் இல்லாமல் அவளை முதல் முறையாக சீரியலில் கொண்டு டிவி சீரியல் நடிக்க வச்சது நம்ம தான். நீங்களா? ஆமாம், புது புது அர்த்தம். சூப்பர் சார். அவர் நார்மலாக அதெல்லாம் ஃபில்மில் நடிப்பார். ஓகே. நான் சொல்லவுடனே கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக நடித்தார். அதுக்கப்புறம் அரசியலில் பதவிகள் வரும் பொழுது அதை விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அது இல்லாமல் முக்கியமாக அவருடைய சன் லியோ, அவரை வச்சு படம் அழகிய கண்ணை எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால் நான் பிஸ்னஸ் மேன், நம்ம அரசியலில் கிடையாது, எந்த அரசியல்லையும் கிடையாது. ஒரு நட்போடு பழகக்கூடிய நல்ல மனிதர். பொன் விழா மட்டும் இல்லை, அடுத்த என்னென்ன விழாக்கள் இருக்கோ அத்தனையும் அவர் கொண்டாடணும். அவர் சமூக ரீதியாக கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் நிறையா பேரை போய் சென்றடைஞ்சிருக்கு. அவர் இன்று போல் ரொம்ப உடல் நலத்தோடையும் உள்ள நலத்தோடையும் இருக்குன்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இது அவரோட பொலிட்டிக்கல் பயன் எப்படி சார்? அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் அவர் பெரிய ஒரு ஸ்பீக்கர். ஓகே. நிச்சயமாக டிஎம்கேவுக்கு வலிமை சேர்க்கிறாரு. ஏன்னா திண்டுக்கல் லியோனி பேசுகிறாருன்னா எங்கேயுமே ஒரு கூட்டம் அதுக்குன்னு தனியாக இருக்கும். ஸோ அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு, ஏன்னா அவருடைய பாணியில் நகைச்சுவையாக ரொம்ப அழகாக சில கதைகளை, லைஃப் டைம் ஸ்டோரிஸை சொல்லி ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த வகையில் நிச்சயமாக அவர் பலம் சேர்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, லாயல்ட்டி, டிஎம்கேவோட பல ஆண்டுகள் இருக்கார். இப்போ ஒரு நல்ல பதவியில் இருக்கார். வருகின்ற காலங்களிலும் நிச்சயமாக அவருக்கு நல்ல உயர்வுகள் இருக்கும். ஏன்னா எப்போதுமே உண்மையாகவும் லாயலாகவும் இருக்கும் பொழுது அதுக்குரிய பரிசு எப்போதுமே இருக்கும். அதை கண்டிப்பாக நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அது 50 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்டு. நாங்கள் பக்கத்து ஊர் வேறு. அதனால் அதெல்லாம் இங்கேயும் சொல்லணும், அங்கேயும் சொல்லணும். இங்கே கொஞ்சம் கம்மியாக சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அறிவாற்றல் உள்ள ஒரு அப்போ வாத்தியார் இருந்த போதுமே ரொம்ப பழக்கம். அதனால் இந்த விழான்னு சொன்ன உடனே நிச்சயமாக வரணும்னு சொல்லி எண்ணத்தோடு வந்திருக்கோம். மற்றபடி சில நேரத்தில் பார்க்க நேரிடும். அதை பார்க்கும்போது அவரோட வேலையை சுத்தமாக செஞ்சுருப்பார். உற்சாகமாக இருக்கும். இவருடைய மற்றவங்க பண்ணுற பட்டிமன்றத்தை விட இவர் பண்ணுறது இன்னும் உற்சாகமாக இருக்குங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது. அது எல்லாம் சினிமா பாடலாம் கலந்து விடுவார். அது சூப்பரான ஒரு ஐடியா. அவரும் நல்ல ராகம் போட்டு பாடுவார். ஆமாம், நல்ல பாடகர். ஆமாம், தெரியும் எனக்கு. அப்பறதே பழக்கம் தானே, அதனால தெரியும். நல்ல பாடகர், நல்ல குழந்தைகளை வச்சு குழந்தைகளாலும் பேர் வாங்கிட்டு இருக்காரு. அதுவும் பெரிய சந்தோஷம் தான். அவர் நிறைய பட்டிமன்றம்லாம் பண்ணியிருக்காரு. நான் 2-3 தான் ரொம்ப பார்த்துருக்கேன். ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் இந்த சாங்ஸை வச்சு பண்ணுவார். அந்த டீமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக கலகலன்னு இருக்கும். ரொம்ப ஹிலரியஸாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம், நான் பேராசிரியர் கோ. ஞானசம்பந்தன். லியோனி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார். பேச்சுலகுக்கு அவருக்கு 50 ஆண்டு ஆகுது. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அவருடைய ஆரம்பகாலம்
பேச்சுலகுக்கு அவர் அடியெடுத்து வச்சபோது அவர் என்னோட தான் முதல்ல பேசினார். இன்றைக்கு அவருடைய வளர்ச்சி ஒரு எல்லோரும் பார்த்து வியக்குமானம் வளர்ந்திருக்கிற வளர்ச்சி. இவர் இன்றைக்கு பொன் விழா காணுகிறார் என்று சொன்னால் இதற்கு மேலும் பல விழாக்களை காண வேண்டும். அதற்கான தகுதி அவரிடத்தில் இருக்கிறது. வாழ்த்துக்கள், வணக்கம். நகைச்சுவை உலகோட முடிசூடா மண்ணுன்னு அவர் சொல்கிறாங்க. நிச்சயமா. ஏன்னா அவருக்கு தனித்திறமை என்னன்னா, இப்போ மற்ற பேச்சாளர்களுக்கு இல்லாத தனித்திறமை, அவரால் பல குரலில் பேச முடியும், அருமையாக பாட முடியும். இந்த 2 திறமையும் வச்சுக்கிட்டு அவர் உலகம் பூரா சுற்றி வர்றாரு. அதோட அந்த நகைச்சுவை உணர்வு அவருக்கு எப்போ உண்டு.